அண்மை செய்தியை பார்த்தோம். இனி செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் உள்ள ஒரு கிராமத்தில் குடிநீர் வசதியின்றி 75 ஆண்டுகளாக பரிதவித்து வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தாகம் தீர்க்க தண்ணீர் தேடி பக்கத்து ஊர்களுக்கு சென்றால் அங்கு சாதிய பாகுபாடு காட்டப்படுவதாக பாதிக்கப்பட்ட மக்கள் கண்ணீருடன் புகார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். தாகம் தீர்க்கும் தண்ணீருக்காக காலி குடங்களுடன் கையில் குழந்தைகளோடு சாறை சாறையாக படையெடுக்கும் ஒரு கிராம மக்களின் வலி மிகுந்த காட்சிகள்தான் இவை. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் தாலுகா உள்ள சம்பக்குளம் ஊராட்சிக்கு உட்பட்டதுதான் அண்ணா நகர் குடியிருப்பு. இங்கு 50ற்கும் மேற்பட்ட பட்டியல் இனத்தை சேர்ந்த குடும்பங்கள் வசித்து வருகின்றன. நாடு சுதந்திரம் அடைந்து பல தசாப்தங்களை கடந்த பிறகும் இந்த கிராமத்தில் முறையான குடிநீர் வசதியோ தெரு விளக்குகளோ இல்லை என்பதுதான் வேதனைக்குரிய விஷயமாக உள்ளது. இந்த நிலையில் தங்கள் தாகத்தை தீர்த்துக் கொள்ள பக்கத்து ஊர்களுக்கு சென்றால் அங்கு ஜாதிய பாகுபாடு தலைவிரித்து ஆடுவதாக மக்கள் கண்ணீர் வடிக்கின்றனர். தங்கள் ஊரின் தண்ணியை எடுக்க வராதீங்கன்னு ஜாதிய காரணமா காட்டி பக்கத்து ஊரை சேர்ந்தவர்கள் பேசுவதாக புகார் தெரிவிக்கின்றனர். மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் குடிநீர் குழாய் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ள போதும் அந்த குழாய்களில் தண்ணீர் வருவதில்லை என தெரிவிக்கின்றனர் அந்த கிராம மக்கள். பெயரளவிற்கு வெறும் காட்சி பொருளாகவே உள்ளதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். இதனால் வேறு வழியின்றி உடைக்குளம் பகுதியில் காவிரி கூட்டு குடிநீர் தொட்டியில் தண்ணீர் எடுக்க செல்வதாகவும், ஆனால் அந்த தொட்டியும் முறையாக சுத்தம் செய்யப்படாமல் பறவைகளின் எச்சங்களால் அசுத்தமாகி கிடப்பதாகவும் குமுறுகின்றனர். அசுத்தமான அந்த தண்ணீரை குடிப்பதால் தொற்று நோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளதாக அச்சம் தெரிவித்துள்ளனர். போர்வெல் அமைத்தாலும் அது உப்பு தண்ணீராக இருப்பதால் பயன்படுத்த முடியாத நிலையே நீடிப்பதாகவும் கூறுகின்றனர். குடிநீர் பிரச்சனையில் மக்கள் தவித்துக் கொண்டிருக்க சாலை வசதியோ மற்றொரு பெரிய பிரச்சனையாக இருப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர். இந்த கிராமத்திற்குள் செல்ல 25 ஆண்டுகளுக்கு முன்பு கால்வாயில் கட்டப்பட்ட தரைப்பாலம் எப்போது வேண்டுமானாலும் உடைந்து விழும் நிலையில் சிமெண்ட் பூச்சுகள் உதிர்ந்து துருப்பிடித்த கான்கிரீட் கம்பிகள் வெளியே தெரிந்தபடி ஆபத்தான நிலையில் இருப்பதாக கிராம மக்கள் கூறுகின்றனர். தினந்தோறும் உயிரை கையில் பிடித்துக் கொண்டுதான் இந்த பாலத்தை கடக்க வேண்டி உள்ளதாக அச்சம் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை முறையிட்டும் எந்த அதிகாரியும் இதுவரை எட்டி கூட பார்க்கவில்லை என அப்பகுதி மக்கள் ஆதங்கத்தை கொட்டி தீர்க்கின்றனர். இங்க 50 வீடுகள் நாங்க வாழ்ந்து வந்துருக்கோம். எங்களுக்குன்னு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, ஊரணிக்கு குளிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. பாலம் நடந்து போக மெயினா பாதை இல்லை. ஒரு வண்டி வாசி வர்றது கூட எங்களால வர முடியல. அந்த பாலம் எப்போ ஒடியும்னே தெரியாது. 22 ஆண்டுகளுக்கு முன்ன பாலம் கட்டினது. இப்ப அது கம்பி விட்டுருச்சு. அதுல தண்ணி தாவு பள்ளம் விழுந்து பாலம் இறங்க பள்ளம் விழுந்து தண்ணி இது பண்ணுது. புழங்குறதுக்கு தண்ணி இல்லாம நாங்க அந்த காவேரி தண்ணி ஒரு கால்வாயில போகுது. அந்த கால்வாய் தண்ணியத்தே நாங்க இறைச்சி இது பண்றோம். குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. பக்கத்து ஊருக்கு போறோம், 1 கிலோமீட்டருக்கு தள்ளி தான் போறோம். அங்க வந்து தண்ணி எல்லாம் போது பானையை எத்தி விடுறாங்க. தண்ணி இங்க இல்ல, உங்க ஊர்ல எதுவுமே இல்லையா, நீங்க நிறைய 50 வீடு இருக்கிய, அதுல எவ்வளவு பேர் இருக்கிய, பேசி வாங்க வேண்டியதானே. எங்க கோரிக்கையை கொஞ்சம் நிறைவேற்றி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். தங்களுக்கு சுகாதாரமான தண்ணீர் இல்லை, சரியான சாலை வசதி இல்லை, இது பற்றி கேட்டால் ஜாதி பெயரை சொல்லி ஒதுக்குவதாக குற்றம் சாட்டும் மக்கள் இனியும் தங்களை வஞ்சித்தால் வரும் சட்டப்பேரவை தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் ஆவேசத்துடன் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். குடிக்கிறதுக்கு நாங்க அடுத்த ஊர்ல போய் தான் தண்ணி எடுக்கிறோம். இதுல வந்து மெயினா மெயின் ரோட்ல இருக்கிறதுனால இந்த ரோட தாண்டி தான் நாங்க அங்கிட்டு போறது மாதிரி இருக்கு. பஸ் வசதி நிறைய, அடிக்கடி பைக்கு பஸ் எல்லாம் போகுது. சின்ன பிள்ளை கூட அங்கிட்டு போக முடியுதுல்ல. இந்த பாலம் ரொம்ப இடிஞ்சு போயிருக்கு. அங்க போய் நாங்க அடுத்த இடத்துல போய் தண்ணி எடுத்தா நீங்க கொஞ்சம் தள்ளி நின்று தண்ணி எடுங்க
அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நாங்க என்ன செய்யறது? ஓட்டு கேட்க வர்றாங்க, அவங்களுடைய தேவை முடிஞ்சோடனே இந்த பக்கத்தை எட்டி கூட பார்க்க மாட்டேன்றாங்க. நாங்க என்ன சார் செய்யறது? எங்களால நாங்க ரொம்ப எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறோம். எல்லாருமே அன்னாடம் நாங்கெல்லாம் கூலி வேலை பார்க்குறவங்க. ஊராட்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக தலையிட்டு சுகாதாரமான குடிநீர் வழங்க வேண்டும், சரியான சாலை வசதி செய்து தர வேண்டும் என்பதே இந்த கிராம மக்களின் கோரிக்கையாக உள்ளது.